ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அவரைக்காய் கூட்டுக்காக இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம்னு நான் காட்டுறேன் வாங்க. இங்கே வந்து ஒரு 300 கிராம் அவரைக்காய் எடுத்து பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 30 நிமிஷம் போல ஊற போட்டுட்டேன். இப்போ இந்த அவரைக்காவை இந்த பயத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து போட்டுட்டு நான் வந்து கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்து குக்கர்ல வந்து வேக வைக்க போறேன். ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம வேக விட்டுருந்தா போறோம். 1ல இருந்து 2 விசில் வைங்க போதும். ஏன்னா நமக்கு வந்து காய் வந்து குழஞ்சிடக்கூடாது, பருப்பு வந்து வேகணும். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டா போறோம், அதுக்கு மேல தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவரைக்காவை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த காய்க்கு வந்து நம்ம எதுவும் தனியா தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா காயிலேயே வந்து தண்ணி இருக்கும். அதனால பருப்பு வேகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டா போதும். நான் இந்த பாத்திரத்திலேயே தான் வச்சு குக்கர்ல வேக விட போறேன். அதனால கரெக்டா 1ல இருந்து 2 விசில் உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி டைமிங் நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு விசில் தாங்க விட போறேன், விட்டு எடுத்துட போறேன். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அவரைக்காய் கூட்டுக்கு அது வேக வச்சதுக்கு அப்புறம் இதை வந்து வறுத்து வைக்கிறதுக்காக இந்த சாமான் எடுத்து வச்சிருக்கேன். இங்க வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அப்புறம் வந்து ஒரு 2 வத்த மிளகா, கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அது தவிர தாளிக்கிற சாமான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க இதை கண்டினியூ பண்ணலாம். அவரைக்காவும் பருப்பும் வேகிறதுக்குள்ள நம்ம வந்து சாமான் என்ன வறுக்கணுமோ அதை வறுத்து எடுத்துடலாம். இங்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, கருவேப்பிலை அப்புறம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன், அது தனியா இருக்கட்டும். 1/4 கப்பு வந்து தேங்காய். ஃபர்ஸ்ட் இதை வந்து வறுத்துப்போம், அதுக்கப்புறமா தேங்காவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இங்க வந்து நான் ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுருக்கேன். இல்லை இதுக்கு போட்டு இதை வறுத்துற போறேன். சாமான் நல்லா செவக்கட்டும், செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு என்னோடது வந்து செவந்துட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து நான் ஆற விட போகிறேன். ஆறினதுக்கு அப்புறம் தேங்காவோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அரைச்சிக்கலாம். இந்த சாமான் ஆறிட்டு சேர்த்துக்கலாம் மிக்சியில். எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், 1/4 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு தண்ணி இது போட்டு அரைச்சி வந்துடுவோம். அவரைக்காவும் பருப்பும் வேக வச்சு வெந்திருக்கு பாருங்கள். தண்ணி நம்ம நிறையெல்லாம் விடலை. நம்ம வேணும்னா இப்போ நம்ம வந்து குக் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். பட் முதலே ரொம்ப தண்ணி சேர்ந்துருச்சு, நிறைய ஜாஸ்தி குக் பண்ணும்போதே நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து வேக வச்சதை வந்து இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கூட்டு. ஸோ வேக வச்ச காய் பருப்பு எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் கடைசியாக தான் தாளிச்சு கொட்ட போகிறேன், அதனால இந்த ஸ்டேஜில் நான் எந்த எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம வந்து வேக வைக்கும் போது கரெக்டாக விட்டுருந்தோம் இல்லையா, ஏன்னா டேஸ்ட் மாறாமல் இருக்கணுங்கிறதுனால. ஸோ இப்போ கொஞ்சமாக நான் இங்கே வந்து ஒரு கப்பு தண்ணி போல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து நான் வந்து கடாயில் வந்து சேர்த்துக்க போகிறேன். கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து சேர்த்துன்றேன். உப்பு வந்து நமக்கு சேர்த்து இப்போ கொதிக்க விடும் போது சேர்த்துண்டாதான் அந்த காயில பருப்புல எல்லாத்துலயுமே உப்பு வந்து கலந்து கூட்டுலையுமே வந்து நல்ல உப்பு வந்து கரெக்டா உரைச்சு வரும். அதனால இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கொஞ்சமா வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த அரைச்ச விழுது வந்து எடுத்துன்னு வந்து அதை வந்து இப்போ இந்த வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் அரைச்சது வந்து கொஞ்சம் கொரப்பா வச்சிருக்கேன். அது வந்து எங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க வேணா இதை வந்து நல்ல மைய கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தனாலும் நல்லா வந்து ஒரு டேஸ்ட் தான். ஸோ இப்போ இந்த உப்பு சேர்த்தாச்சு, அரைச்ச விழுதும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த காய் பருப்பு இந்த அரைச்ச விழுது உப்பு எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கொதிச்சாதான் நமக்கு வந்து இந்த கூட்டோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நான் ஒரு 10 மினிட்ஸ் இப்போ நல்லா வந்து இதை வந்து கொதிக்க விட போறேன். கொதிச்சதுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து என்னோட தேவையான கன்சிஸ்டன்சி அளவுக்கு இப்போ கொதிச்சிருது. நான் வந்து இன்னைக்கு கூட்டு வந்து சாதத்தில் பிசிஞ்சுன்னு பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ணுறேன். பசங்கள்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டு வந்து கொஞ்சம் தளர தான் நான் வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து நாங்கள் சப்பாத்தி இல்லைனா வந்து வத்த குழம்பு அதுக்கு வந்து சைடில் வந்து நான் வந்து கூட்டு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து நல்லா திக்காக பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ எனக்கு இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுது. நான் அந்த 1 கப்பு தண்ணி சேர்த்தேன்ல, அவ்வளோதான். அந்த தண்ணியிலேயே தான் இது வந்து இப்போ நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. ஸோ இந்த
இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணி ஆறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கூட்டு வந்து இன்னுமே திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜில் எங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணாதான் இன்னைக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க நன்னாவே இன்னும் திக்கா கூட ஆக்கிக்கலாம். சாதாரணமா நான் சப்பாத்திக்கெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்காது. ரொம்ப தண்ணியாவே இருக்காது. ரொம்ப திக்கா தான் இருக்கும். ஸோ இந்த பொரிச்ச கூட்டு வந்து இப்போ சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடணும். டைரக்ட்டா சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட போறோம் சூடான சாதத்துல. ஸோ அதனால வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சில வச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நான் தாளிச்சு தான் கொட்ட போறேன். ஸோ இந்த கூட்டு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல சூடான சாதத்துல நெய் விட்டு இந்த கூட்ட வந்து மேல போட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். இந்த தாளிச்சு கொட்டுறதுக்கு இப்போ வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெயில வந்து தாளிச்சு கொட்ட போறேன். தேங்காய் எண்ணெயில தாளிச்சு கொட்டினா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அதனால நல்லா வந்து ஒரு இழுப்பு கரண்டி வந்து சூடான உடனே இதுல வந்து நான் ஒரு 1 1/4 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடான உடனே வந்து கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டா நன்னா வந்து பொரியணும். பொரியல அப்படின்னா கடுகுக்கு வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அது கூட்ட வந்து டேஸ்ட்க்கு எடுத்துரும். அடுத்து வந்து உளுத்தம் பருப்பு ஒரு 1 டீஸ்பூன். உளுத்தம் பருப்புலாம் இந்த மாதிரி கடைசியா தாளிச்சு கொட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். பெருங்காயம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலுமே இந்த கூட்டுக்கெல்லாம் வந்து அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாம் நல்ல சாமான்லாம் செவந்து கடுகு பொரிஞ்ச உடனேவும் இந்த கூட்டில் வந்து இப்போ வந்து நான் சேர்த்துட்டேன். அவ்வளோதான் ரெடி. நம்மளோட அவரைக்காய் பொரிச்ச கூட்டு வந்து ரெடி ஆயிடுது. இன்னைக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து என்னோட சேனலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.